ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. திஸ் இஸ் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு லெசன்லேயும் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன். 11th 12th அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் நான் பார்த்துக்க சொல்கிறேனோ அதெல்லாம் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஃபிசிக்ஸு மேக்ஸ்லாம் போட்டாச்சு. பயாலஜியும் கேட்குறீங்க, எல்லாமே ஒட்டுக்க ஒரே நாளில் போட முடியல. நான் ஆல்ரெடி போட்டுட்டேங்க. இது வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஓகே ரைட். நிறைய பேத்துக்கு நாளைக்கு எக்ஸாமுனால தான் போட்டேன். ஆனால் சில பேத்துக்கு அடுத்த வாரம். எனிவே நீங்கள் போட்டதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே ரைட். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். யூனிட் 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் இருக்குங்க. பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸு, யூஸ் ஆஃப் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸு, அதுக்கப்புறம் சிமிலாரிட்டி பிட்வீன் பெர்லியம் லித்தியம், பெர்லியம் அலுமினியம்னு நினைக்கிறேன். இந்த 4 கொஸ்டின் படிக்காமல் இருக்காதிங்க. அந்த 4 கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த 26, 27, 33 அதெல்லாம் படிச்சுருங்க. இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க். யூனிட் 9ல் வந்து ரோமன் நம்பர் 2ல் ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. 31, 32, 33, 34, 36, 37 இதில் புக்கின் தான் கேட்பாங்க. பட் ஹென்ரி லா லிமிட்டேஷனோட சேர்த்து படிங்க. சரியா, ரவுட்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷன்ஸும் பாருங்கள். 31, 32, 36, 37 2 மார்க்கு. ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. அவ்வளோதான் யூனிட் 9. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க. N2 மாலிகுல், O2 மாலிகுல், CO மாலிகுல். புக் பேக்கில் இருக்க எம்ஓ டயக்ராம் மட்டும் போதும் இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் 2 மார்க் தான், பயப்பட வேண்டாம். 31, 32, 33, 43, 44 2 மார்க்கு. ஃபஜான்ஸ் ரூலும் 54, 44 நினைக்கிறேன். 55. ஃபஜான்ஸ் ரூலும் 5 மார்க்கு தான். ஸோ எம்ஓ டயக்ராமாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. மீதியெல்லாம் 2 மார்க்ஸ் தான். யூனிட் 13 வந்து 31, 36, 37, 44, 50. இந்த லெசன்ஸில் நான் கொடுத்தது வந்து ஒரு கொஸ்டின் 31 வந்து கூட படிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மார்கானிக் ஆஃப் ரூல்னு ஒன்று இருக்குது, அது கட்டாயம் படிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹக்கிள் ரூல்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இது 2 மாதம் ஒழுக்கமாக படிச்சுருங்க. யூனிட் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா 27, 33, 38, 44, 46, 47, 50. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, S1 மெக்கானிசம் அண்ட் SN2 மெக்கானிசம் டிஃப்ரென்ஸ். அதையும் பார்த்துட்டு S1 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம் பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த 50வது கொஸ்டின் இம்பார்ட்டன் தான். ஃப்ரீயான்ஸ் அந்த மாதிரி CFC அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம், யூசஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே ஈஸி தான், 2 மார்க்ஸ் தான். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதை படிச்சிங்கன்னா எத்தனை மார்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 எடுக்கலாம். 50க்கு 50 எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, IUPAC நேம்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதை மட்டும் பார்த்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல் 14th கொஸ்டினும் 5th கொஸ்டின் மட்டும் தான் 5 மார்க்கில் நான் கொடுத்துருக்குறேன் புக் பேக்கில். ஸோ மீதி எல்லாமே 3, 7, 10, 13, 18, 19, 24 ஒன்றுமே கிடையாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். வெர்னியர் தியரின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, படிச்சிருங்க. IUPAC நேம் கேட்பாங்க. இதில் IUPAC நேம் கண்டிப்பாக கம்பல்சரி IUPAC நேம் தான் வரப்போகுது. ஸோ IUPAC நேம் இம்பார்ட்டண்ட்டெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. நீங்கள் IUPAC நேம் ரூல்ஸ் தெரிஞ்சு படிக்கணும். IUPAC நேம் என்ன வேணாலும் கேட்பாங்க. அது வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க IUPAC நேம் ஜென்ரலோட எல்லாமே ரூல்ஸோடு எல்லாமே பார்த்துக்கோங்க. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 5, 24, 25 இந்த 3ம் 25 வந்து பார்த்திங்கன்னா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த 3 வந்து கொல்ராஸ் லா சம்மந்தப்பட்ட 5 மார்க்கு, அதுவும் கேட்பாங்க. ஸோ ஃபேரடேலாம் நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க, படிச்சிருங்க. ஸோ 6 கொஸ்டின் தான். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், மின்னார் பகுதி கடத்துத்திறனின் காரணிகள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். புக்கின்ல 4 பாயிண்ட் படிச்சிருங்க. கேல்வானிக் செல் நோட்டேஷன், கேல்வானிக் மின்கலத்தின் குறியீடு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்வானிக் செல் நோட்டேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபுல்லாக எழுதணும் அந்த டயக்ராம்லாம் போட்டு. சரிங்களா. யூனிட் 10 2, 8, 15, 18, 20, 21, 22, 23, 24 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க். ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன் மட்டும் 5 மார்க்கு, 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 22, 23, 24 5 மார்க். ஹெட்ரோஜினியஸ் ஹோமோஜினியஸ் 3 மார்க்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், விநியோகியின் பொதுவான சிறப்பியல்கள், அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதையாவது ஒழுக்கமாக படிங்க யூனிட் 10ல். யூனிட் 13ல் நேமிங் ரியாக்ஷனில் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கடுகெண்ணெய் வினை, கோம்பக்ஸ் ரியாக்ஷன், கெபெரியால் தேலமைடு, கார்பலமைன் ரியாக்ஷன். ஒன்றுமே முடியலன்னா இந்த 4 ரியாக்ஷன் பார்த்துட்டு போங்க. இந்த 6ல் இருக்க எல்லாமே நேமிங் ரியாக்ஷன் தான். நான் சொன்ன 4வது பார்த்து போங்க. செகண்ட் கொஸ்டின் நைட்ரோன் அசோஃபார்ம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 7வது கொஸ்டின் மிக 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 முக்கியம், உற்றவே கூடாது 5 மார்க்கு. 8வதுல ஃபஸ்ட்டு 6th 3 மார்க்கில் கேட்பாங்க. அவ்வளோதான். நைட்ரஜன் காம்பவுண்ட் பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. யூனிட் 14ல் புக் பேக்கில் 1, 2, 3, 4 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின் 5, 6, 7 DNA RNA பார்த்துக்க. 15, 16, 17, 19, 20 ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.
எப்படி சார் கடைசி நிமிஷத்தில் படிக்கணும்னா ஷார்ட் நோட்ஸ்லாம் அட்லீஸ்ட் வந்து ஃபோக்கஸ்லையாவது படிங்க, வேறு வழி இல்லை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸும் கேட்பாங்க 5 மார்க்கில். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் 3 மார்க்கில் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது போதும், பப்ளிக் எக்ஸாமுக்கு வேறு படிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூனிட் 15 யாருக்கும் வராது. ஸோ யூனிட் 10 சில டிஸ்ட்ரிக் இல்லை, சில டிஸ்ட்ரிக் இருக்குது. சரி, இது லாஸ்ட் மினிட் கொஸ்டின். இதை படித்தா எவ்வளோன்னா 40+ தான் எடுக்கலாம் 50க்கு தவிர. மித்தபடி நீங்கள் வந்து 50-50ல் எடுக்க முடியாது. 50-50 வேணால் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்கும். சரிங்களா? ஸோ 11th and 12th கெமிஸ்ட்ரி கேட்டிங்க, நான் போட்டேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.